ரியல்ல கொண்டு வாங்க சார். முந்தா நாள் நினைக்கிறேன் ஜே நியூஸ் ஜே சேனலோட ஒரு அவரு அங்க லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல நடந்துகிட்டு இருந்ததை போட்டிருக்கிறாரு. சம்திங் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவரை வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்து ஏன்னா வெளியில வாங்க, ஆட்டோ கிட்ட வாங்க, ஆட்டோ கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு கையில வச்சு இந்த பாட்டிலாலே வச்சு குத்தி இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கையில தான் சார் இருக்கு. ஐயா மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்க கையில தான் இன்னைக்கு இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் உங்ககிட்ட தானே இருக்கு. சேலத்துல வின்ஸ்டார் ப்ரொமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் சிவகுமார் அவரு பல்லாயிரம் கோடி மக்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்காங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேத்து உங்க அமைச்சர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் சால்வை போட்டு வரவேற்கிறாரு. இவரு ஒரு சால்வையை போடுறாரு, அவரு ஒரு சால்வையை போடுறாரு. தூய ஆட்சி கொடுக்குறோம், தூய ஆட்சி கொடுக்குறீங்க நீங்க. இந்த ஆட்சிக்கு பேர் என்ன சார்? இந்த ஆட்சிக்கு என்ன சார் பேரு? ஐயா முதல்வர் அவர்களே, இதுல என் வீட்டுல எல்லாம் என்ன வேற ஃபயர் விட்டு இருக்கான். என் வீட்டுல ஒருத்தன் இருக்கான், அவன் வேற ஃபயர் விட்டு இருக்கான். நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னு. அதாவது 5 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் தரேன்னு சொல்லி, 10,000 கொடுத்தா 20,000 தரேன்னு சொல்லி, கிட்டத்தட்ட 1000 கோடி கணக்குல அந்த ஆள் கொள்ளடிச்சிருக்கான்னு தெரியும். ஐயா செங்கோட்டையன் அவருக்கு தெரியாதா? அதுவும் தேட போடுற குற்றவாளின்னு நல்லாவே தெரியும். அப்ப அடைக்கலம் தேடிதான் வர்றாங்களோ தாவேகாவுக்கு? சந்தேகமா இருக்கே சார். எங்களை தான் ஊழல்வாதி, நாங்க ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா 10 ரூபா வாங்க மாட்டோம். இப்போ ஒயின் ஷாப்ல வாங்குற 10 ரூபா யாருக்கு சார்? நீங்க பாட்டு பாடி தானே சார் வந்தீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்க தான் சார் பாடினீங்க. பாடி தான் சார் ஆட்சிக்கு வந்தீங்க.